உங்களுடைய நடத்துதல் வித்தியாசமாக இருக்கிறது. அருமையான எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, பரிசுத்த வேதத்தை குறித்து அநேக காரியங்களை நாம் பகிர்ந்து கொண்டோம். அருமையான நம்முடைய சகோதரர்கள் காலங்களை குறித்து 10 காலங்கள் என்பதை குறித்து அவர்கள் அழகாக சொன்னார்கள். இயேசு ஏன் பிறக்க வேண்டிய திட்டம் வந்தது என்கிற சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் அவர்கள் சொன்னார்கள். இந்த இயேசு பிறக்கப் போகிறார். அவர் பிறக்கக்கூடிய நாட்களிலே நடந்த சில காரியங்களைத்தான் இப்பொழுது நாம் சிந்திக்கப் போகிறோம். லூக்காவுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 1வது அதிகாரம் 31வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. எனக்கு அன்பானவர்களே, இயேசு பிறக்க போகிறார். நம்முடைய தேவன் திரித்துவராக இருக்கிறார். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இரட்சகர் இயேசு, பரிசுத்த ஆவியானவர். இந்த ஆண்டவராகிய இயேசு மனிதனாக பூமியின் மண்ணிலே வந்து பிறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சொன்னார்கள். அந்த சூழ்நிலையின்படியே நம்முடைய வாழ்க்கையும் கூட இன்றைக்கு அமைந்திருக்கிறது. அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஏசாயா தீர்க்கதரிசி 7வது அதிகாரம் 14வது வசனத்திலே இவ்விதமாக சொல்கிறார், ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். 9:6 சொல்லும் பொழுது, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ரோமர் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை படிக்கும் பொழுது, அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அன்பானவர்களே, இந்த தேவனுடைய பிறப்பு அனாதி தீர்மானம். நம்முடைய சித்தர்களும் கூட அதை சொல்லி இருக்கிறார்கள். நம்முடைய தமிழ் பண்டிதர்களும் அதை சொல்லி இருக்கிறார்கள். அதை குறித்து அப்போஸ்தலர் நடபடிக்கைகளின் புத்தகத்தில் கூட நாம் வாசிக்க முடியும். குறிப்பாக 16வது அதிகாரம் நினைக்கிறேன், அப்போஸ்தலர் 16. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம். இல்ல, அதுக்கு மந்திர வசனம் 27. கர்த்தராகிய தம்மை ஆமென் அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். எல்லா புலவர்களும், அகிலத்தில் இருக்கிற எல்லாரும் சொல்லி இருக்கிறார்கள். நீங்க சொல்லப்படாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். உலகத்தினுடைய மூலை முடுக்குகள் எல்லாம் கிறிஸ்து இன்றைக்கு தெரியப்பட்டிருக்கிறார்.
நான் படிக்கிற பொழுது இன்றைய நிலைமை என்ன தெரியுமா? சைனா முழுவதும் கிட்டத்தட்ட கிறிஸ்தவமாக ஒரு பெரிய எழுப்புதலின் தீ அங்கே பற்றி எரிந்து அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். சைனா தேசம் கிட்டத்தட்ட இந்தியாவோட அதிகப்படியான ஜனத்தொகை நிறைந்த ஒரு பகுதியாக இருந்தது. இப்பொழுது இந்தியா கொஞ்சம் முன்னேறி இருக்கிறது. அன்பானவர்களே, அப்படிப்பட்ட தேவன் இந்த உலகத்தில் வந்து பிறந்தது சாதாரணமானதல்ல. அவர் ஒரு ஏழையின் குடும்பத்தில் பிறக்கவில்லை, ராஜகுமாரனாகவே பிறந்தார். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, இந்த யோசேப்பும் மரியாளும் யூதாவினுடைய குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள் தான். அந்தந்த கோத்திரத்துக்குள்ளே தான் திருமணம் செய்ய முடியும். யூதா கோத்திரத்திலே வந்த இயேசு, இந்த யோசேப்பும் அந்த மரியாளும் யூதா கோத்திரத்தை சார்ந்தவர்கள். அதிலே அந்த தாவீதின் வம்சத்தில் நேரடியான ஒரு வம்சத்தில் ஒருவராக குறிக்க அருமையான யோசேப்பை தான் சொல்ல முடியும். ஆக இந்த ராஜகுமாரனாகவே அவர் பிறந்தார். சாதாரணமான ஒரு மனுஷன் அல்ல. மனுஷனா பிறந்துட்டாருன்றத குறைவா சொல்ல முடியாது. அவர் ஒரு ராஜகுமாரன். அந்த ராஜகுமாரனை குறித்து பிலிப்பியர் 2:7 சொல்லுது, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுது, அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகாமேன்மை உள்ளது. ஒன்று, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இரண்டாவது, ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்க பண்ணப்பட்டார். தேவ தூதர்களால் காணப்பட்டார். புறஜாதிகளிடத்திலே பிரசங்கிக்கப்பட்டார். உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். மகிமையிலே ஏறெடுக்கப்பட்டார். அவர் ஒரு தேவகுமாரன், ராஜகுமாரன். இரண்டாவது, இந்த உலகத்தில் வந்து மாட்டு தொழுவத்தில் பிறக்கல, சத்திரத்தில் பிறந்து இடமில்லாதபடியினாலே முன்னணியிலே கிடத்தினார்கள். அவ்வளவு மகிமை உள்ள தேவன், எல்லாருக்கும் பொதுவானவர். ராஜா அரண்மனையில் தான் இருக்க முடியும். ஒருவேளை இவர் அரண்மனையில் ராஜகுமாரனாக பிறந்திருந்தால் அவரால் செயல்பட்டிருக்க முடியாது. மோசே அரண்மனையிலே ராஜகுமாரனாக இருந்த பொழுது மக்களை விடுவிக்க முடியவில்லை. வெளியே வந்து அவன் குலத்தொழிலை, ஆடுகளை மேய்க்கிற தொழில்களை செய்து ஒரு அனுபவத்திற்குள் வந்த பொழுது அவனுக்குள் இருக்கிற மாம்சம் எல்லாம் அழிக்கப்பட்ட பிறகு 80வது வயதில் தான் அந்த அழைப்பையே பெறுகிறார். ஒரு அலையியா சொல்லுவோம், நம்முடைய தேவன் அப்படி அல்ல. ராஜகுமாரன், ஆனால் அரண்மனை இல்லை. ஆனால் பொதுவான ஒரு இடத்துல வந்து பிறந்தார், சகலருக்கும் பொதுவானவராக. எனக்கு அன்பானவர்களே, இந்த ராஜகுமாரன் பிறப்பை குறித்து பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இரண்டாவது, லூக்கா 1:35 சொல்லும் பொழுது, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். சாதாரண காரியம் அல்ல. உன்னிடத்துல உன்மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்து, அதாவது பிதாவுடைய சிந்தை, கிறிஸ்துவனுடைய கட்டளை, செயல்படுத்தக்கூடிய காரியங்கள் அபிஷேகத்திலே நிரம்புகிற நாம அந்த ஆவியானவர் தான் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் பொழுது, அந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது, அதில் இருக்கிற அதிகாரங்கள் அனைத்தையும் இந்த பூமி முழுவதும் இன்றைக்கு வியாபித்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் செயல்படுத்துகிறார். பிசாசால பாருங்க, சிங்கம் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அந்த சிங்கம் என்ன செய்யும்? மிருகங்களை அடிச்சுட்டு வந்து தன்னுடைய குட்டிக்கு பக்கத்தில் அடிச்சுட்டு வந்து போடும். அடிச்சுட்டு வந்து போட்ட பிறகு அந்த குட்டிகள் எல்லாம் பயப்படும். இவ்வளோ பெரிய மிருகத்தை வந்து நான் எப்படி கொள்றதுன்னு. ஏற்கனவே குற்றுயிராக தான் வந்து போட்டிருக்கோம். ஆனால் அது லைட்டாக சொல்கிறப்ப கூட இதுக்கு பயம். ஆனால் வசனம் சொல்லுது, அந்த சிங்க குட்டிகள் பாருங்க,
அது எப்படிப்பட்ட வலிமை வல்லமையை பெறுகிறது என்றால் பக்கத்தில் இருக்கிற அந்த சிங்கத்தினுடைய வல்லமையினால தான் பெறுது. நீங்களும் நானும் அந்த அபிஷேகம் என்கிற பரிசுத்த ஆவியானவருக்குள் இருக்கிறோம். அதனால இந்த இடங்களிலே எந்த அசுத்த ஆவியும் என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியாது. விழுந்து போன லூசிபரால் ஒன்றும் செய்ய முடியாது. ஹalleluya. தேவனுடைய திட்டமே என்ன தெரியுமா? நான் கூட சில சமயத்தில் ஆரம்பத்தில் யோசிப்பேன், இந்த லூசிபரை அப்படியே ஒரே அடி அடித்து தூக்கி போட வேண்டியதானே, எதுக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு பாடலை கொடுத்து எங்களை எல்லாம் ஏன் கீழே விழ வைத்து ஆண்டவருடைய சிந்தனையிலிருந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் புரிந்து கொள்ள முடியாது. ஒருவேளை அந்த 1000 வருஷ அரசாட்சியில் நம்ம இருக்கும் பொழுது அவரிடத்துல கேட்கலாம். ஏன்னா ஆட்டுக்குட்டியானவர் தான் அங்கே உள்ளாகுவார். சிலர் சொல்லுகிறபடி 1,00,000 பேர் மாத்திரமில்லை, ஆரம்ப நாட்களிலிருந்து கோடான கோடி மக்கள் மரித்திருக்கிறார்கள். ஏராளமான பேர் கர்த்தருக்குள் மரித்திருக்கிறார்கள். அவர்களுடைய தொகை கோடிக்கணக்கில் இருக்கும். அதிலேயும் ரோமர்கள் மனம் திரும்பினது. எப்படி மனம் திரும்பினார்கள்? இந்த ரட்சிப்பை பெற்ற ஜனங்களை மிருகங்களை கொண்டும் ஆட்களை கொண்டும் சித்திரவதை பண்ணி கொன்றாலும் அவர்கள் விடாமுயற்சியோடு கிறிஸ்துவை பின்பற்றினதை கண்டுதான் அவங்க எந்த ஒரு காரியத்திலேயும் இவர்களை மேற்கொள்ள முடியாது என்று அரசாங்கமே முழுவதுமாக கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பித்தது. யாருக்கு தெரியும், நம்முடைய மோடி கூட மனம் திரும்பலாம், நம்முடைய முதல்வர் கூட மனம் திரும்பலாம், யார் வேண்டுமானாலும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலாம். இவர்களை கொண்டு வர முடியாதென்று நீங்களும் நானும் நினைக்க முடியாது. அவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்குள்ளேயும் தேவன் பிறப்பார். அல்லேலூயா. இன்றைய நாள் உலகத்திலே கிறிஸ்துமஸாக வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. நீங்களும் நானும் பயபக்தியோடு ஆராதிக்கிறோம், நல்லா துதிக்கிறோம், பாடுகிறோம், ஆராதிக்கிறோம், ஆண்டவரை உயர்த்துகிறோம். ஆனால் இன்னும் உலகத்தில் எந்தெந்த இடங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் உலகத்தில் அதிகமாக குடிக்கிறோம், இன்னைக்கு தான் வெறிக்கிறோம், எல்லா தவறுகளும் இன்றைக்கு தான் நடக்கிறது. கேட்டால் அது மகிழ்ச்சி என்று சொல்லுகிறார்கள். அவர்களை குறித்த மட்டிலும் அவ்வளவுதான். மது மற்ற போதை வஸ்துகள் விற்பனை இது எல்லாம் அதிகமாக ஆகிறது. அன்பானவர்களே, இது உலகத்திற்குரிய மகிழ்ச்சி. நமக்குரிய மகிழ்ச்சியை குறித்து வேறும் என்ன சொல்லுகிறது? எனக்கு அன்பானவர்களே, இந்த ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பு நமக்குள் வருகிற பொழுது இந்த உலகம் அடைய முடியாத சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அருமையான அண்ணன் இயேசு பிரகாசம் அவர்கள் ரொம்ப அழகாக பாடியிருப்பார். கல்வாரி என்னும் தோட்டத்தில் என் கர்த்தர் தொங்கும் மலையிலே. எவ்வளவு அழகான பாடல்கள். 7 பூக்களை குறித்து பாடுறார். அந்த ரட்சிப்பு என்ற பூ மலர்ந்த பிறகுதான் மனு குலத்திற்கே மாற்றம். சிலுவையில் சொல்றார். அவர் 2-3 இடங்களிலே அழகாய் சொல்லி இருக்கிறார். ஒரு தடவை சொல்றார், ஒரு பயங்கரமான வியாதியிலிருந்து ஒருவன் சுகமாகிறான். பெதஸ்தா குலத்திலே சுகமாகிறான். சுகமானவன் தேவாலயத்திற்கு வந்து விட்டான். அவனை அதே இடத்துல ஆண்டவர் சந்திக்கிறார். அவனை பார்த்து சொல்றாரு, உனக்கு கிடைத்த இந்த சுகம் ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். அதிக ஆக்கினை அடையாதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ரட்சிப்பு பரிபூர்ண மாற்றத்தை தேவன் நமக்கு கொடுக்கும்படியாக தான் கொடுத்திருக்கிறார். சாதாரண ரட்சிப்பு அல்ல, அற்புதமான ரட்சிப்பு. பரிசுத்த பவுல் சொல்றார், கலாத்தியர் 4:19 சொல்றாரு, சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்திலே உருவாகும் அளவும், படிங்கத, என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்திலே உருவாகும் அளவும், கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவு உங்களுக்காக மறுபடியும் கர்ப்பவேதனை படுகிறேன். மறுபடியும் நான் கர்ப்பவேதனை படுகிறேன். ஏன் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்றாரு? அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சில வார்த்தைகள் எல்லாம் சொல்றார். 2 Corinthians 2:4 சொல்றார் பிற்பகுதியில,
உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கே மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடு உங்களுக்கு நான் எழுதினேன். கொலோசியர் 2:1 சொல்லுது, எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டு என்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். கலாத்தியர்கள் அங்கே இருக்கிற சபையானது தவறி விடுகிறது, பின்மாற்றத்துக்குள் போகிறது, நாட்களையும் நட்சத்திரங்களையும் மேன்மைப்படுத்துகிறார்கள். நாட்களையும் நட்சத்திரங்களும் குறுக்கு நூல் போட்டவன் கொடுக்கிறது. நமக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? விசுவாசிகளே இன்னைக்கு 4 நட்சத்திரத்தெல்லாம் பார்க்கறப்ப ரொம்ப சங்கடமா இருக்கும். அந்த கலாத்தியரை பார்த்து சொல்றாரு, மறுபடியும் கிறிஸ்து உங்களுக்குள் உருவாக வேண்டும், கிறிஸ்து உங்களில் உருவாகவும் நான் கற்ப வேதனைப்படுகிறேன். இன்னைக்கு இருக்கிற நீங்களும் நானும் கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம், தப்பே இல்லை. ஆனா இந்த ஆராதனைகள் எந்த அளவுக்கு சத்தியத்திற்குட்பட்டதாக இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். ஆராதனை நாட்களை எத்தனை பேர் அலட்சியப்படுத்தி இருக்கிறோம், உலகத்துக்கு முதலிடம் கொடுத்திருக்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாதவைகள் எல்லாம் எவ்வளவோ செய்திருக்கிறோம். இவைகள் எல்லாம் நமக்குள், நம்முடைய ஆத்மாவுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை சிதைத்திருக்கிறதே. பெருங்காயம் இருந்த பாண்டம் அந்த பெருங்காயம் வாசனையினால நிரம்பி இருக்கும். அதே அந்த இடத்துக்குள்ள பெருங்காயத்தை தேடி பார்த்தோம்னா ஒண்ணுமே இருக்காது. ஒரு நல்ல விசுவாசி கிறிஸ்துவை குறித்து பேசுவார், நன்றாக ஜெபிப்பார், வேதத்தை தியானம் பண்ணுவார், ஆண்டவரை முதலிடமாக தன்னை முற்றிலும் ஒப்புக் கொடுப்பார். ஆனால் அவருக்குள் கிறிஸ்து இராததை அவர் புரிந்து கொண்டிருக்கவே மாட்டார். ஆண்டவர் வருகை ஒருவேளை இருக்கக்கூடுமானால் உங்களுக்குள் பிறந்த கிறிஸ்து செத்திருப்பதை நீங்கள் பார்க்க அப்பதான் முடியும். எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்துவின் அந்த அன்பு இருக்கிறது பாருங்கள், கிறிஸ்துவின் அந்த மகிமை பாருங்கள். நமக்குள்ளே அவர் பிறந்த அனுபவத்தை நாம் இழந்திருப்பதையும் அது வெளிப்படுத்தும். நாம் எப்படிப்பட்ட நிலைமைகளில் இருக்கிறோம்? களியாட்டுகளை வெறுக்கணும். எத்தனை பேர் களியாட்டுகளை வெறுத்திருக்கிறோம்? டிவியை வெறுத்திருக்கிறோமா? உலக பிரகாரமான ஆடைகளை வெறுத்திருக்கிறோமா? உலக பிரகாரமான பொருள்களை வெறுத்திருக்கிறோமா? ஆகாரங்களை வெறுத்திருக்கிறோமா? கிறிஸ்து நாளைக்கு வந்தா கணக்கு கேட்பாருல, உனக்கு நான் இவ்வளவு பொருள்களை கொடுத்தேன், அதை நீ என்னுடைய நாமம் மகிமைப்படுகிறதற்காக நீ என்ன பயன்படுத்தினான்னு கேள்வி கேட்டால் நீங்களும் நானும் என்ன சொல்லுவோம்? கண்டிப்பாக ஒன்றுமே சொல்ல முடியாது. எல்லாவற்றிலேயும் நம்முடைய வாழ்க்கை சாட்சியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்து எனக்குள் உருவாக வேண்டும். பரிசுத்த பவுல் சொல்ற காரியம் அதான், கிறிஸ்து எனக்குள் உருவாகணும். அப்ப நான் அபிஷேகம் பெற்றேன், அந்நிய பாஷை பேசுறேன், இது எல்லாம் சைபர். உனக்குள்ள இன்னும் கிறிஸ்து இல்லை. அவர் வெளியில போய் ரொம்ப நாளாச்சு. உன் மனசுக்கே உனக்கு புரியும், உன்னுடைய ஆத்மாவுக்கே புரியும். அப்படியானா நான் என்னதான் செய்யணும், என்ன விரும்பணும்? ஒவ்வொருவருக்குள்ளையும் கிறிஸ்து உருவாக வேண்டும். எனக்குள் கிறிஸ்து இருந்திருப்பாரே ஆனால் நான் சும்மா இருக்க மாட்டேன். எப்படியாவது அடுத்தவர்களுக்குள்ளே எப்படியாவது ரட்சிப்பை நான் கொடுக்க முற்பட்டிருப்பேன். ஒரு அருமையான தேவனுடைய பக்தன் பேசினார், ஒரு பெரிய கான்ஃபரன்ஸில் பேசும்போது சொன்னார், மிக பிரம்மாண்டமான ஆப்பிரிக்க காடுகள் இருக்கிறது. அந்த காடுகளை அழிக்கணும்னா எத்தனை லிட்டர் பெட்ரோல் தேவை? ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் சொன்னாங்க, ஐயோயோ அப்பா, ஏகப்பட்ட சவுதி அரேபியாவில் இருக்கிற பெட்ரோல் எல்லாம் அங்கே போய் ஊற்றினா தான் கொளுத்த முடியும், அவ்வளோ பெரிய காடுகள், ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள்னார். இன்னொருத்தர் வேற மாதிரி சொன்னார். அப்போதான் அந்த பிரசங்கி சொன்னார், இந்த காட்டை கொளுத்துறதுக்கு இவ்வளோ பெட்ரோல்லாம் தேவையில்லை, என்னதான் தேவை? ஒரே ஒரு தீக்குச்சி போதும். இந்த தேசத்தினுடைய தலையெழுத்தை மாற்றுகிறதற்கு
ஒரே ஒருவனுக்குள்ள இயேசு வந்து பிறந்தாலே போதும், அவரே அவர்களை ரட்சிப்புரை நடத்தி, அவரே அவர்கள் முழு உலகத்தையும் தீயினால் சுட்டரித்து மாற்றி அமைப்பார். ஒரு இளைஞ சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அந்த கலாத்திய சபை எல்லாருக்கும் முன்பாக ஆரம்பத்தில் நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தார்கள். இயேசுவுக்காக பாடுபட்டார்கள், இயேசுவுக்காக ஓடினார்கள், இயேசுவை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் 9வது வசனம் சொல்லுது, எனக்கு அன்பானவர்களே, பலனற்றதும் வெறுமையானதுமான வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமையாக்கப்படும்படி விரும்புகிறது என்ன? என் வாழ்க்கை பாரம்பரியத்துக்கு அடிமையாயிடக்கூடாது, பழக்க வழக்கத்துக்கு அடிமையாயிடக்கூடாது. கிறிஸ்து என்னிலே பிறந்திருப்பதை எப்படியாவது அடுத்தவர்களுக்கு நான் பற்றி வச்சுக்கிட்டே இருக்கணும். நெருப்பை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நெருப்பு இருக்குது, ஒன்றும் செய்ய முடியாது, அணையாதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அந்த நெருப்பு ஊதி விடலைன்னா, மேலே இருக்கிற கசடுகள் வெளியே போகலைன்னா அந்த நெருப்பு அணைஞ்சிடும். ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். அந்த நெருப்பை என்ன செய்யணும்? ஊதிக்கிட்டே இருக்கும் பொழுது மேலே இருக்கிற கசடுகள் போய்கிட்டே இருக்கும், நெருப்பு திகு 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 திகுன்னு இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, எனக்குள் இருக்கிற மாசுகளை எல்லாம் தள்ளிவிட்டு கிறிஸ்து என்னிலே பிறந்திருப்பதை 4 பேருக்கு அல்ல, ஒரே ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா எனக்குள்ளேயும் அனல் இருக்கும், உங்களுக்குள்ளேயும் அனல் இருக்கும், அடுத்தவர்களுக்குள்ளேயும் அனல் இருக்கும். வருகைக்கு நீங்களும் நானும் சாட்சியாகவே இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்றாரு, நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய்ன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆகவே நான் வட்டி கொடுக்குறதுல என்ன தப்புன்னு கேட்குறார். அவங்களுக்கெல்லாம் போய் என்னத்தை நம்ம சொல்ல முடியும்? குடிப்பது தவறில்லை என்று சொல்லுகிறார்கள். அவர்களிடத்தில் நாம் என்ன சொல்ல முடியும்? தன்னுடைய தவறுகளை நியாயப்படுத்துகிற எந்த மனிதனையும் திருப்ப முடியாது. ஆனால் ஒன்று, சத்தியத்தை அறிந்த நீங்கள் உங்களுக்குள்ளே சத்தியம் உருவாவதற்கு முழுமையாக நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் அந்த மாற்றங்களை பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, அவர் வந்து உங்களுக்குள்ளே பிறக்கணும், திரும்பவும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரணும். உடைந்து அழுது எனக்குள்ளே அந்த இயேசு வரணும்னு நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதுதான் அந்த மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும். ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். அம்மா ஜோதி அம்மா, எங்க கிளம்புறீங்க? பையோட உட்காருங்க. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அந்த பலம் நமக்குள்ளே கடந்து வருகிறதற்கு ஆண்டவரிடத்துல இன்னைக்கு ஒரு ஜெபம் நமக்குள்ள வேணும். ஆண்டவரே, எனக்குள்ள நீங்க வந்து பிறக்கணும். எப்ப அது வர முடியும்? பரிசுத்த ஆவியானவர் திரும்ப ஒரு விசை என்னை நிரப்பி நடத்தும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசை எனக்குள் பலத்தை கட்டளையிடும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே உணர்வுகளை தந்து என் மீறுதல்களை அழிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஒரு மாற்றத்தை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய சபை என்ன செய்யப்படணும்? ஒரு புதிய திருப்பத்திற்குள்ளே கடந்து வரணும். நம்முடைய சபை ஒரு மாற்றத்திற்குள்ளே கடந்து வரலன்னா நம்மால வெற்றியான வாழ்க்கையை வாழ முடியாது. தனி மனிதன் மாறாவிட்டால் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் பார்க்க முடியாது. எனக்கு அன்பானவர்களே, வேத வசனத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அப்படி பிறந்த அனுபவம் உள்ளவர்கள் தான் சாட்சியாய் நின்றிருக்கிறார்கள். பரிசுத்த வேதத்தில் இன்னொரு வசனத்தை கூட நம்ம படிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது அப்பதான் இந்த சமுதாயமும் அரசும் சிந்திக்கிற ஒரு சூழ்நிலை வருகிறது. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். கிறிஸ்து சத்திரத்திலே பிறந்து முன்னணியிலே கடத்தி இருக்க கண்டிருக்கிறோம். அந்த கிறிஸ்து பிறந்ததற்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்னவென்றால், கிறிஸ்து பிறந்ததற்கு பிறகு அவர் பிறந்திருக்கிறார் என்பதை உலகம் அறிந்து கொண்டிருக்கிறது. ஞானிகளும் புலவர்களும்
அவர் எப்படி பிறந்தார், எந்த இடத்துல பிறந்தார் என்பதை அறிந்து அவரை பின்பற்றும்படி கடந்து வருகிறார்கள். வசனத்தில் வாசிக்கும் பொழுது, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அன்பானவர்களே, நட்சத்திரங்கள், வானமண்டலங்கள் சகலவற்றையும் படைத்தவன் நம்முடைய தேவன். வானவெளிகளில பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் கூட சொல்றார், ஆபிரகாமே கூடாரத்துக்குள்ளே உட்கார்ந்து இருக்காத, வெளியே வாழ்ற, வெளியே வருகிறார், மேலே பாருன்றார். ஆமா ஆண்டவரே, ஒரே நட்சத்திரங்களாக இருக்கிறது. இந்த நட்சத்திரத்தை நீ எண்ண முடியுமா? எண்ணி பார்க்கிறேன், 1 2 3 4 5. ஆண்டவரே, இடையில ஒரு 10 நட்சத்திரம் விட்டுட்டு மாதிரி தெரியுது, திரும்பவும் 12 13. ஆண்டவரே, அதற்கு இடையிலையும் நாளைந்து இருக்கிறது. எல்லா நட்சத்திரங்களும் யாருக்காக தான் படைச்சாரு? உங்களுக்காகவும் எனக்காகவும் படைத்தார். ஆனா வசனம் சொல்லுது, அந்த வசனத்தை நீங்க படிக்கும் பொழுது, யூதருக்கு எல்லாம், மனிதர்களுக்கு எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் பிறந்திருக்கிறது. ஆனால் ஆண்டவருக்காக ஒரே ஒரு நட்சத்திரம் படைத்திருக்கிறார். இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், நாசா விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் நாட்களிலே வந்து வெளிப்பட்ட அந்த நட்சத்திரம் உண்மை என்பதை இன்றைக்கு உறுதியிட்டு சொல்லுகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, அந்த நட்சத்திரம், எல்லா நட்சத்திரமும் மக்களுக்காக காணப்படுகிறது. அதில் ஏதோ ஒரு நட்சத்திரம் மாத்திரம் இவர் இயேசு யார் என்பதை, எங்கு பிறந்திருக்கிறார் என்பதை வழிகாட்ட வந்திருக்கிறது. அல்லேலூயா. அன்பானவர்களே, கிறிஸ்து பிறந்திருக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால், நான் இருக்கக்கூடிய இடத்துல நான் ஒரு ஆளு தான் இருக்கிறேன், எவ்வளவோ மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எனக்குள் கிறிஸ்து பிறந்திருந்தால் நான் நட்சத்திரமாக அநேகருக்கு வழிகாட்டக்கூடியவனாக மாற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்பாவும் அம்மாவும் ஆர்சி ஃபேமிலி. ஆனால் ஜாய் சொன்னது என்னன்னா, அவர்கள் என்ன நினைத்தாலும் சரி, எனக்கு இயேசு தேவை. ஆனால் இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? உண்மையிலேயே நீ போகிற பாதை சரி. அல்லேலூயா. அன்பானவர்களே, நான் நட்சத்திரமாக கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றக்கூடியவனாக நான் இருக்கிற பொழுது, உலகத்தில் இருக்கிற ஞானிகள் சிந்திப்பார்கள். ஒன்று தெரியுமா உங்களுக்கு? உலகத்தில் நாம் எதெல்லாம் நடக்க முடியாது அதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நிறைய வாட்ஸ்அப் செய்தியை பாருங்களேன். நான் சவுதி அரேபியாவில் இருக்கும் பொழுது அங்கெல்லாம் ஒரு சின்ன படம் பார்க்க முடியாது, எந்த வழிபாடும் உலக வழிபாடும் பார்க்க முடியாது. அவர்கள் முழுவதுமாக இஸ்லாமை பின்பற்றுகிறவர்கள். மெக்காவுக்கும் மெதினாவுக்கும் அந்த இஸ்லாமியர்களை தவிர, சுன்னத் பண்ணப்பட்ட இஸ்லாமியர்களை தவிர வேறு யாரும் போக முடியாது. ஆனால் அந்த சவுதி அரேபியாவுடைய ஒரு இளவரசி ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்களை கொல்றதுக்கு முற்படுகிறார்கள். ஆனால் அவர்களை கர்த்தர் எப்படி பாதுகாத்தார்? இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? கிறிஸ்துமஸ் எல்லாம் சாதாரணமாக கொண்டாடுங்கன்ற நிலைமை. அன்றைக்கு பார்த்தீங்கன்னா தெரியாமல் போய் ஜெபிப்போம். இன்னைக்கு மண்டபங்களை எடுத்துக்கொண்டு சவுதி அரேபியாவில் ஜெபிக்கலாம், ஆராதிக்கலாம், சபைகள் இருக்கிறது. இப்ப நிலைமை எங்க போய் நிற்குது? ஆங்காங்கே நட்சத்திரங்கள் உருவாகிவிட்டது, வழிகாட்டக்கூடிய நட்சத்திரங்கள் உருவாகி இருக்கிறது. யதார்த்தமா பாரின் போனப்ப ஒரு வேதாகமத்தை எடுத்து படிக்க, கிறிஸ்து இப்படிப்பட்டவரா என்பதை அறிந்து அந்த சவுதி அரேபியாவுடைய இளவரசி ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார். அநேகர் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம், யாருக்கு தெரியும்? அப்ப நாம் இருக்கக்கூடிய இடத்துல எப்படியாவது மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நாம் ஒரு காரணராக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போ இருந்த ஒவ்வொருவரையும் இன்றைக்கு ஒன்று கூட்டி இருக்கிறார்னா இது ஒரு சாதாரண காரியம் அல்ல. ஆமென். இந்த நட்சத்திரம் வெளிச்சத்தை கொடுக்கணும். எனக்குள் இருக்கிற ரட்சிப்பை நான் மற்றவர்களுக்கு காண்பிக்கணும். முதல் காரியம், இந்த நட்சத்திரத்தினுடைய வேலை, ஆண்டவர் வெளிப்பட்டார், சகல மக்களுக்காகவும் அவர் பிறந்தார் என்பதை நாம் சொல்லுகிறதாக இருக்க வேண்டும்.
கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். இயேசு பிறந்திருக்கிறார் என்பதை அனுதினமும் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கும் பொழுது இருக்கிறவர்களாகவே கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். முதல்ல பார்த்தீங்கன்னா வெளிச்சம் நமக்குள்ளே ஈர்த்தது. இயேசு எப்படி வெளிப்பட்டார்? எப்படி இயேசு வெளிப்பட்டார்? இது எப்படி? மோசே கூட எப்படி அந்த ரட்சிப்புக்குள் வந்தார்? ஒரு முச்செடி பற்றி எரிகிறது, ஆனால் அது தீர்ந்து போகவில்லை. இது எப்படி என்று நான் பார்க்க போகிறேன். நேற்று வரைக்கும் இவன் நம்முடைய காரியங்களில் வைராக்கியமாய் நின்றான். இன்னைக்கு இயேசுங்கிற சொல்றான். ஆர்எஸ்எஸ் அமைப்பில் மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்று வரைக்கும் நம்முடைய கூட்டத்தில் இருந்தான். நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அவர்களுக்கு நாம் உறுதிப்படுத்தி நடத்தி இருந்தோம். ஆனால் இன்றைக்கு இவர்கள் இயேசுதான் தெய்வம் என்று சொல்லுகிறார்களே, எப்படி? இதை நான் பார்க்க வேண்டும். பார்த்தவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். நமக்குள் இருக்கிற வெளிச்சம் அடுத்தவர்களுக்கு போய் சேர வேண்டும். அல்லேலூயா. எலியாவுக்காகவே ஆகாரம் கொடுப்பதற்காக ஒரு காக்கையை உருவாக்கி வைத்திருந்தார். அந்த காக்காவை தவிர வேற எந்த காக்காவும் எலியாவுக்கு ஆகாரத்தை கொடுக்கல. வானவெளியில இருக்கிற நட்சத்திரம் ஏதோ ஒன்றுதான் இயேசுவுக்காக வந்து வெளிப்படுத்தி தன்னை வெளிப்படுத்தினது. கிறிஸ்து இங்கே பிறந்திருக்கிறார் என்று சொன்னது. இந்த காக்கா, ஒரு காக்காவை மாத்திரம் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டு எலியாவுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறதுக்கு அனுப்பினார்னா சாதாரண காரியம் அல்ல. சாரிபாத் ஊர் விதவை, சாரிபாத்தில் ஏகப்பட்ட விதவைகள் இருந்தார்கள். அத்தனை பேரையும் போஷிப்பதற்கு தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. ஒரே ஒரு விதவை, அந்த ஒரு விதவையை தான் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டார். அந்த ஒரு விதவை புறப்பட்டு வந்து இந்த எலியாவிற்கு ஆகாரத்தையும் கொடுத்தால் தானும் பாதுகாக்கப்பட்டார். ஏதோ ஒரு நட்சத்திரம் தான் இன்னைக்கு இந்த உலகத்துல பிரகாசிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, ஆக நம்முடைய வேலை, நம்முடைய வெளிச்சத்தை அடுத்தவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். இரண்டாவது, அந்த நட்சத்திரமானது மத்திய 2:9 சொல்லுது, இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்தின் மேல் வந்து நிற்கும் அளவும் அவர்களுக்கு முன் சென்றது. அந்த நட்சத்திரம் முன்ன போயிட்டே இருக்குது. ஆனா சாஸ்திரிகள் தான் வேற பக்கம் போயிட்டான். அரசர்களை போய் பார்த்தா ஆலோசனை கேட்க போயிட்டான். அரசர்களிடத்துல ஆலோசனை இல்லை. நம்முடைய அரசர்கள், தமிழக முதல்வர்களிடத்தில் இந்த ஆலோசனை பெற முடியாது. நம்முடைய பிரதமரிடத்தில் இந்த ஆலோசனை பெற முடியாது. அமெரிக்க ஜனாதிபதியிடத்தில் இந்த ஆலோசனை பெற முடியாது. யாரிடத்தில் தான் பெற முடியும்? உங்களிடத்துல, நட்சத்திரமாய் இருக்கக்கூடிய உங்களிடத்துல இருக்கிற ஆலோசனை வேற யாருக்கும் கிடையாது. அன்பானவர்களே, நீங்கள் ஆண்டவரை சரியான திக்கிலே கொண்டு போய் ஆண்டவர் பிறந்திருக்கிறார் என்பதை மக்கள் மத்தியில சொல்லி அவர்களை சரியான திக்கிலே கொண்டு போக வேண்டிய பொறுப்பு உங்களுடைய கைகளிலே தான் இருக்கிறது. அல்லேலூயா. 5000 பேர்களை போஷிப்பதற்கு ஒரு சிறுவனிடத்துல 2 மீன் துண்டுகள் 5 அப்பமும் இருந்துச்சு. 5000 பேரை போஷிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு தேவை 5 அப்பம் 2 மீன் துண்டு தான் இன்னைக்கு. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, இதை விட அதிகமாய் அவர் கொடுக்க விருப்பமாய் இருக்கிறார். ஒண்ணுமே இல்லைன்னாலும் உன்னை உருவாக்க அவரால் முடியும். அதை அவர்கள் விசுவாசிக்கிற நட்சத்திரங்கள் விசுவாசிக்கும் பொழுதுதான் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு இருக்கிற வெளிச்சம் மற்றவர்களுக்கு வெளிச்சமாய் இருக்கணும். நானே பாதி இருளாய் இருந்தால் மற்றவர்களை எப்படி நடத்த முடியும்? கிறிஸ்து உண்மையிலே பிறந்தது உண்மை. திரும்பவும் எனக்குள்ளே பிறந்து மகிமையான சாட்சியாய் இருப்பதும் உண்மை. அந்த தேவனை நாம் பல விதங்களிலே வெளிப்படுத்துகிறவர்களாய் மாற வேண்டும். மத்திய 2வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது ஆமென், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஆமென். நட்சத்திரங்களை பொறுத்த மட்டிலேயும் நல்லா கவனிக்கணும். நட்சத்திரங்கள்
சரியான திக்கிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. எப்படி போகுது? சரியான திக்கில் ஓடுது. நட்சத்திரங்கள் நியமிக்கப்பட்ட பாதையிலேயே ஓடுகின்றன. ஆனா நீங்களும் நானும் தான் நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த ஓட்டத்தில் போடுறதே இல்லை. பரிசுத்த பவுல் சொல்றார், என்னுடைய ஓட்டத்தை முடிச்ச திருப்தி எனக்குள்ள இருக்குது. எனக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் அந்த கிறிஸ்துவை வெளிப்படுத்தினேன். பாடுகளிலேயும் அவமானங்களிலேயும் அடிகளிலேயும் 39 தடவை அடிய 3 தடவை வாங்கியிருக்கிறார். 40 தடவை அடி வாங்கியிருந்தாருன்னா அவரை திரும்ப அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அடிக்கக்கூடாது நியாயப்பிரமாணத்தின்படி. 39 தடவை அடித்து விட்டுட்டா திரும்பவும் அவன் தப்பு பண்ணாலும் அவனை அடிக்கலாம். 3 தடவை அடி வாங்கியிருக்கா. அப்போனா ஒரு உடம்பெல்லாம் எப்படி தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படியே ஏறு உழுதவனுடைய கலப்பையை எப்படி மண்ணை கிளப்பி விட்டுருமோ அது மாதிரி அவருடைய சரீரங்களிலே அப்படிப்பட்ட ஒரு உபாதைகளை கடைசி வரையிலையும் அவர் அனுபவித்திருக்கக்கூடும். ஆனாலும் அவர் போன நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை மிக சிறப்பாக நடத்தினார். அல்லேலூயா. நம்முடைய நோக்கம் மாறக்கூடாது, யாரிடமும் கேட்கக்கூடாது. சந்தேகத்திற்கு ராஜாவை போய் பார்க்கலாம், மந்திரியை போய் பார்க்கலாம் என்று நினைக்க கூடாது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கொடுக்கப்பட்ட பாதை ஒரே பாதை. நான் ரட்சிக்கப்பட்டு சவுதி அரேபியாவுக்கு போய் திரும்பவும் வந்தேன். அதன் பிறகு ஊழியத்தை ஏற்றுக்கொண்டேன். நான் சவுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பித்தார். நான் ஒரு மிகுந்த அண்ட வெளியிலே நடுவில் நின்று கொண்டிருக்கிறேன். மேலே பார்க்குற சுற்றி என்ன சுற்றிலும் ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அந்த நட்சத்திரங்களை பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஒருவன் என்னுடைய பக்கத்தில் வந்து சொல்கிறான், ஏன் மேலே பார்க்குற, கீழே எல்லாத்தையும் பாரு, மரங்கள் எல்லாம் பாரு. சுற்றி ஒரு தடவை மரத்தை பார்க்குறேன், எனக்கு திருப்தி இல்லை, விருப்பம் இல்லை, திரும்பவும் நட்சத்திரத்தை பார்க்கிறேன். இந்த அனுபவத்தை அன்றைக்கு என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பின்னான நாட்களிலே புரிந்து கொண்டேன். என் ரட்சிப்பை நான் விட்டதினாலே. எப்போ விட்டேன்னா மனிதர்களை பார்க்க தொடங்கினேன். மேலே பார்க்கிற அனுபவம் போச்சு, திரும்பவும் மேலே பார்க்குற அனுபவம் வரும். அந்த பாதையிலே சரியாக ஓடுன்னு ஆண்டவர் இடத்துல சொன்னார். அந்த ஓட்டத்தை நான் சரியாக பிடிச்சிக்கிட்டேன். அந்த ஓட்டத்தில் இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். எவ்வளவோ கஷ்டங்கள், நஷ்டங்கள், போராட்டங்கள். ஆனால் அந்த எந்த ஒன்றும் என்னை அசைக்க முடியல. உலக பாதை அடிக்கடி மாறும், ஆனால் அந்த பாதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கை பாதை அல்ல. கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிற ஒரு பாதை இருக்கிறது. அந்த பாதையில தான் நம்ம ஓட வேண்டும். ஒரு அழிலைய சொல்லுவோமா? அந்த பாதையில நாம் ஓடும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இனிப்பாக இருக்கும். அல்லேலூயா. யாரிடத்திலும் நாம் ஆலோசனை கேட்க வேண்டாம். நட்சத்திரமாய் பிரயாணம் பண்ணுகிறவர்கள். அல்லேலூயா. சில சமயத்துல யூதாவுக்கு நிருபம் 13வது வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது, தங்கள் அவமானங்களை நுரை தள்ளி அமளியான கடல் அலைகளும் நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும். அதுக்கு அடுத்து சொல்றாரு, மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறவர்களை நாம் மனம் திரும்ப செய்ய வேண்டும். சத்தியம் இல்லை, ஆனா அதுலயே நான் உழந்துட்டேன், வாழ்ந்துட்டேன். அப்படிப்பட்டவர்களையும் நான் சத்தியத்துக்குள்ள யதார்த்தமான பாதையில கொண்டு போவோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது மகா பரிசுத்தம் அல்ல, அவருக்கு பயந்து நடக்கிறவர்களைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவருக்கு பயந்து ஒவ்வொரு நாளும் அடி எடுத்து வைக்கிற நம்முடைய அடியை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? நிச்சயமாக கைவிட மாட்டார். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை கர்த்தர் எடுக்கவே மாட்டார். உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பை ஆண்டவர் எடுக்கவே மாட்டார். ஆமோஸ் 9:12 சொல்லுது, அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதில் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்ததை போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொன்னதுதான். உன் வாழ்க்கையில சீர்கேடு வந்துருச்சு,
விழுந்துட்டேன், ஆனா நிக்கிறேன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா வசனம் சொல்லுது, உன்னையும் எடுத்து நிறுத்துகிற தேவன் நான், உன்னையும் நான் பயன்படுத்துகிற தேவன். ஒன்றை நான் எப்படி எத்தனையோ வழிகளில் ஒவ்வொரு நாளும் நமக்கு அடி வரும், விழுதல் வரும், தோல்விகள் வரும், சத்தியத்தை விட்டு தூர போகிற அனுபவங்கள் வரும். ஆனாலும் நாம் விழுந்து நடந்து கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சவுல் பாதையை மாற்றினார், இஸ்ரவேலர்கள் மாற்றினர். தாவீது உடைந்து நொறுங்கி சிதைந்து போய் நின்றான். ஆனால் ஒன்றையும் குறித்து அவன் கவலைப்படவே இல்லை. 1 சாமுவேல் 22:1-2 வசனங்களை நீங்கள் படிக்கும் பொழுது, தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுலாம் என்னும் கவிக்குள் போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். சகோதரர்களும் தகப்பனும் இவன் அத்தனை பேருமே இவனை ஒதுக்கினார்கள். அத்தனை பேரும் இவனிடத்தில் வருகிறார்கள். அடுத்தது சொல்றார் பாருங்க, 2வது வசனம். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடு கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். இந்த இராணுவம் தான் அவனுக்கு பலத்த வெற்றி கொடுத்துச்சு. இவர்கள் தான் கர்த்தருக்கு பயந்து நடந்தார்கள். தாவீதை ஒரு தலைவனாக ஏற்றுக்கொண்டார்கள். ஒதுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், சகல சுபாவங்களையும் தவறினவர்கள், முழு மனதாய் மனம் திரும்பினவர்களை கர்த்தர் தாவீதின் கையில கொடுத்தார். அவனை ஒரு சமஸ்த சேனையாக மாற்றினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உன்னோட பழகிற ஆட்கள் எல்லாம் தவறானவர்களா? கவலை வேண்டாம். நீ நட்சத்திரமாக இருந்தால் அவர்களையும் மாற்ற முடியும். நீ நட்சத்திரமாக இருந்தால் அவர்களுக்குள்ளேயும் இந்த ரட்சிப்பை கொடுக்க முடியும். அல்லேலூயா. 4வது காரியமாக மத்தேயு 2:10 சொல்லுது பாருங்க. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்ட பொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். கிறிஸ்து பிறந்துட்டாரு, அவரிடத்துல வழிகாட்டணும். ஒரு நட்சத்திரம் வழி நடத்துகிறது. 3 பேர் அவர்களை நடத்துகிறார்கள். அன்பானவர்களே, அப்படி வருகிறவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். இடையில ராஜாவை பார்க்க போகிறார்கள், இடையில அரசர்களையும் மந்திரிமார்களையும் பார்க்க போகிறார்கள். ரட்சிப்பு அவர்களை விட்டு தூர போகிறது. திரும்பவும் வந்து வாசலிலே ரோட்டில் வந்து நிற்கிறார்கள். வழிகாட்டின நட்சத்திரம் அங்கே நின்று கொண்டிருக்கிறது. ஒரு விசுவாசி ஒரு ஆத்மாவை ரட்சிப்பட நடத்துறாங்கன்னா அதோட விட்டுறக்கூடாது. அவன் எந்த விதத்தில் வளருகிறான், எந்த விதத்தில் கடந்து போகிறான், அவனுடைய வாழ்க்கை ஒரு முன்னுதாரணமான வாழ்க்கையாக இருக்கிறதா அல்லது விழுந்து போயிட்டானா என்பதை சிந்தித்து, என்பதை புரிந்து அவன் திரும்பும் பொழுது, அவர்களை நாம் நடத்தும் பொழுது அவர்களுடைய பாதை நிச்சயமாகவே ஒரு ஆனந்த சந்தோஷமுடையதாக மாறும். யாபேஸ் ஜெபித்தான். யாபேஸ் பிறக்கும் பொழுது அவருடைய தாய் அவனுக்கு பேர் வச்சா யாபேஸ். யாபேஸ்னா துக்கம், துக்கத்தோடு இவளை பெற்றேன். துக்கம். நிறைய பேருக்கு பிள்ளைகள் பிறக்கும் பொழுதே பேரை வைப்பாங்க. என்ன காரணம்? அவர்களுடைய வாழ்க்கையில் எது இல்லையோ அதெல்லாம் சொல்லி அவர்களை நடத்துவது. எனக்கு எங்கள் அப்பா பேர் செல்வம்னு வச்சாங்க. என் தம்பிக்கு பேர் ஞானராஜன் வச்சாங்க. அவர் ஏசிஎஸ் படித்தார். அவர் ஞானம் அவருக்கு வேலை செய்யவே இல்லை. எனக்கு செல்வம்னு பேர் வச்சார். செல்வமும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. உபத்திரம் ஒவ்வொரு நாளும் வருது. இன்னைக்கு இந்த காசு கிடைக்குது, நடத்துவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். இந்த காசோட ஒரு பெரிய பிரச்சனை வந்து முன்னாடி நிற்கும். ஆண்டவரேன்னு பார்ப்போம். அப்போ தான் அவர் சொல்லுவார், நீ நட்சத்திரம், என்னகிட்டேருந்து அந்த வெளிச்சத்தை வாங்கிக்கோன்னு சொல்லுவார். அன்பானவர்களை, யாபேஸ் துக்கத்தோடு பெற்றேன். அந்த யாபேஸ் ஜெபித்தான் ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதிக்கணும், என் எல்லையை பெரிதாக்கணும், என்னுடைய துக்கம் என்ன மேற்கொள்ளக்கூடாது. கண்ணீரோட ஜெபித்தான். கர்த்தர் அவன் என்ன பண்ணாராம்? ஆசீர்வதித்து அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. நாலாகமத்தினுடைய புத்தகத்தில் அது இருக்கிறது, அதை வாசிக்க வேண்டாம். அல்லேலூயா. பரிசுத்த பவுல் சொல்றார்,
2 கொரிந்தியர்ல 1வது அதிகாரம் 24வது வசனம். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் முடிச்சு நம்ம முடிக்க போறோம். 2 கொரிந்தியர் 1:24. உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரியாயிராமல். உங்களுக்கு நாங்கள் அதிகாரி கிடையாது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நாங்கள் ஒரு நட்சத்திரம். எங்களுக்குள் இருக்கிற வெளிச்சத்தை உங்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். அந்த வெளிச்சத்திலே நீங்கள் வெளிச்சம் கண்டால் உபத்திரவப்படாமல் நடக்கலாம். அதிலேயே பரிசுத்த பவுல் பின்னாடி சொல்றாரு, உங்கள் விசுவாசத்திற்கு அதிகாரியாயிராமல் உங்கள் சந்தோஷத்திற்கு சகாயராய் இருக்கிறோம். நீங்க மகிழ்ச்சி அடையணுங்கிறதுக்காகத்தான் உங்களை நாங்கள் நேசிக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நட்சத்திரத்துக்கு ஒன்று ஒரு நோக்கம் இருக்குது. என்ன நோக்கம்? இயேசுவை அறிமுகப்படுத்தியது. 2வது, நட்சத்திரத்திற்கு ஒரு பாதை இருக்கிறது. அது ஆண்டவர் போட்டது. அதை வேறொருவரும் மாற்ற முடியாது. 3வது, ஒரே வேலை என்னன்னா முன்னால முன்னேறி நம்மை நடத்தக்கூடியது. 4வது, பார்க்கிற அனைவருக்கும் ஆனந்த சந்தோஷத்தை அது கொடுக்கக்கூடியது. ஆமென். அந்த நட்சத்திரத்துக்கு ஆண்டவர் என்ன பேர் வச்சிருந்தார் தெரியுமா? என்ன பேர் வச்சிருந்தார்? அவருடைய நட்சத்திரம். என்ன சொல்றாரு? என்ன பேர் வச்சிருக்காரு? அவருடைய நட்சத்திரம். நீங்களும் நானும் நான் இன்னாருடைய பிள்ளை என்பதை விட தேவனுடைய நட்சத்திரம் என்பதையே கர்த்தர் விரும்புகிறார். நீங்களும் நானும் பல நிலைமைகளில் ஆமென் பாருங்க, ஆண்டவர் அப்படி தொடச்சிட்டு இருக்கிறார். சங்கர் அம்மாவுக்கு சங்கருங்கிற பேரையே உச்சரிக்காத அளவுக்கு நெருக்கத்தை கொடுக்குறார். ஏன்? அப்போதான் இவங்க யாரை பார்க்கணுமோ அவங்கள பார்க்கணும். மகன் ஒருவேளை கோடிக்கணக்கில் கொடுத்து சேர்ந்துச்சுன்னா ஏசாமி எந்த இடத்துல வச்சுருப்பாங்கன்னு தெரியாது. மகன் சங்கர் இன்னைக்கு உயிரோடு இருந்து என்கவுண்டர் பண்ணப்படாமல் இருந்திருந்தால் அவர்களை எந்த நிலைமையில் திருப்பியிருக்க முடியுங்கிறது தெரியாது. ஆனால் இந்த குடும்பத்தில் இவர்களைத்தான் கர்த்தர் நட்சத்திரமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த நட்சத்திரம் மற்றவைகளினாலே அது பிரகாசிப்பதை கர்த்தர் விரும்புவதில்லை. இந்த நட்சத்திரத்தை ஆண்டவரே வெளிச்சத்தை கொடுத்து நடத்த விரும்புகிறார். ஆமென். ஒருவேளை எங்கள் அப்பா இன்னைக்கு அம்மாவும் இருந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய டென்ஷனால் பல காரியங்களை நான் செய்திருப்பேன். ஆனால் என்னுடைய நோக்கம் குறைஞ்சிருக்கும். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் விசுவாசத்தில் நான் கற்றுக்கொள்ளுகிற இந்த பாடங்கள் எல்லாம் இன்னைக்கு நான் கற்றுக்கிட்டது ஆண்டவர் நடத்துகிற பாதையில். ஆனால் ஆண்டவர் நடத்தின பொழுது சாதாரணமாக நடத்தலை, பெரிய காரியங்களிலே நடத்தினார். நினைத்து பார்க்க முடியாத வாகனங்களை கொடுத்தார். என் வயசுக்குள்ளே வேன் வாங்கினேன், நல்ல கமாண்டர் ஜீப் வச்சுருந்தேன், புல்லட் வச்சுருந்தேன். எனக்கு பேரே புல்லட் பேர் தான், புல்லட் பாஸ்டர், உருட்டுக்கட்ட பாஸ்டர். எனக்கு அன்பானவர்களே, இவைகள் எல்லாமே கட்ட கொடுத்தது தான். ஆமென். நட்சத்திரத்திற்கு வெளிச்சம் இன்னொருவர் கொடுக்க வேண்டியதில்லை, அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் கொடுக்கிற வெளிச்சத்தில் நீங்கள் நடந்தால் பிரகாசமாக இருப்பீங்க. கிறிஸ்து எங்கே பிறந்திருக்கிறார் என்பதை நீங்கள் காண்பிப்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிறிஸ்து பிறந்தது உண்மை. அவர் சத்திரத்தில் பிறந்தார், மாட்டு தொழுவத்தில் பிறக்கல, சத்திரத்தில் பிறந்து முன்னணியில் வந்து கிடத்தினார்கள். அவர் ஒரு ஏழையின் குடும்பத்தில் வந்து பிறக்கல, ராஜகுமாரனாக பிறந்தார். பிசாசும் அவரை சாதாரணமாக அடிக்கல. ரிக் வேதத்தில் சொல்லப்பட்டபடி ஒரு ராஜகுமாரனை தான் அடிக்கணும். ராஜகுமாரனை கூர்மரத்திலே தொங்கவிட வேண்டும். அந்த ஆட்டை போல எண்ணப்படுகிற ராஜகுமாரனுடைய கை கால்களிலே ஆணிகள் கடாவப்பட வேண்டும். அது ஆணும் பெண்ணும் சேர்ந்த ஆடாக இருக்கக்கூடாது. ஒரு பெண்ணின் ஆற்றிலே தெய்வத்தினுடைய வல்லமையினால் பிறந்த ஒரு ஆடாக அது எண்ணப்பட வேண்டும். அதனுடைய ரத்தம் சகலரும் புசிக்கணும், அதனுடைய மாமிசம் சகலரும் புசிக்கணும். அப்ப அதை உட்கொண்டவர்களுக்குத்தான் ரட்சிப்புன்னு ரிக்கு வேதம் சொல்லுது, இஸ்லாமிய வேதம் சொல்லுகிறது. அது திருத்தப்பட்டு விட்டது. கிறிஸ்து பிறந்த 600 வருஷத்துக்கு பிறகு வந்த இஸ்லாம் சொல்லுகிறது அவர் அடிக்கப்பட வேண்டும்.
600 வருஷம் தூங்கிக்கிட்டா இருந்தீங்க? இயேசு அடிக்கப்படலனா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கவே முடியாது. இயேசு மரிக்காவிட்டால் இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு ஒரு வெளிச்சம் இருந்திருக்காது. சிங்கங்களை கண்டு கதறி இருப்பார்கள், மனித மிருகங்களை கண்டு கதறி இருப்பார்கள். ஆனால் அவர் கதறல்ல, கண்ணீர் விடல. அவரை பின்பற்றினவர்களும் மரணத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். பேதுருவை குறித்து ஒரு உதாரணத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். பேதுரு கிறிஸ்துவை பின்பற்றுவதை விட விட்டுட்டு தூரம் போனான். எனக்கு இந்த மரணம் வேண்டாம்னு நினைச்சான். போயிட்டே இருக்கும்பொழுது அவருக்கு முன்னாடி சபை சரித்திரத்தில் அதை எழுதி இருக்குது. அவருக்கு அவன் பேதுருக்கு முன்னால ஒருத்தர் பாடுகளை சுமந்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறார். யாரும் ஒத்து பார்த்தா இயேசு. ஆண்டவரை நீரா? நான் தான்ப்பா. ஏன் ஆண்டவரை இன்னைக்கு திரும்ப? நீ மரணத்துக்கு பயப்படுற, மரணத்துக்கு பிறகு நித்திய வாழ்க்கை இருக்குங்கிறத நீ காண்பிக்கணும். இல்லை, நீ மரிச்சாதானே மரணத்தை கடந்த ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறத நீ புரிந்து கொள்ள முடியும். ஆமாம் ஆண்டவரே, நீ பயப்படுற, உனக்கு பதிலாக நான் போகிறேன். இல்லை ஆண்டவரே, வேணாம், நான் போகிறேன். திரும்ப போனான். யூத பாரம்பரிய தலைவர்களிடத்தில் சொன்னான், என் இயேசுவை சிலுவையில் அறிந்தீர்கள், என்னை தலைகீழ கொள்ளுங்கடான்னா தலைகீழ அவரை கொண்டாங்க. ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். கொஞ்சம் கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம், கிறிஸ்துவுக்காக ஓடுகிற நாம் பயப்படாமல் ஓடணும். கிறிஸ்து வந்து பிறந்திருக்கிறார் என்பதை காண்பிக்கிறவர்களாக இருக்கணும். தண்ணி கொடுங்க. அல்லேலூயா. நாம் தான் நட்சத்திரம். நமக்குள் இருக்கிற தேவனுடைய வல்லமையை ருசிக்கும் பொழுது உலகமே திரண்டு வந்தாலும் நம்மளை ஒருத்தரும் ஜெயிக்க முடியாது. இருந்த இடத்துல அப்படியே முழங்காற்படியிடுவோமா? இருந்த இடத்துல அப்படியே முழங்காற்படியிடுவோம். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, எனக்குள்ளே இயேசு பிறக்கணும், எனக்குள்ளே திரும்பவும் பிறக்கணும். திரும்பவும் எனக்குள்ள பிறந்தாதான். யார் பசங்களாம் மண்டிப்படு? யாரையும் எழுந்திருக்க கூடாது. அன்பானவர்களே, கிறிஸ்து நமக்குள்ளே பிறந்திருக்கிறார். பிறந்த இயேசு நமக்குள்ளே ஜீவனை கொடுக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். கவலைப்படாமல் கர்த்தரை பின்பற்றும் பொழுது கர்த்தர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய கிருபையினாலே நம்மை மூடுகிறவராக அவரும் இருக்கிறார். அல்லேலூயா. நன்றி செலுத்துவோம்.